வணக்கம் சாயரம். சாய் சச்சரிதம் புத்தகத்திலிருந்து அத்தியாயம் 14 அதனுடைய கதை சுருக்கத்தை பார்ப்போம். நாந்தேடை சேர்ந்த ரத்னஜி வாடியா, மௌலா ஷாகிப் முனிவர், தட்சண சாஸ்திரம், மீமாம்சா. அதாவது பாபா பக்தர்களை எந்த அளவுக்கு நேசித்தார், எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் பண்ணார்ன்றத இந்த அத்தியாயத்தின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரத்னஜி வாடியா என்பவர் ஒரு பெரிய செல்வந்தர். அவருக்கு ஆடு மாடு குதிரை நிலங்கள் போன்ற அதிகமான ஆஸ்திகள். அப்படி இருந்தும் அவர் ஒரு தர்மசீலர். நிறைய பேருக்கு தானம் தர்மமும் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் வெளியில் பார்க்கும் பொழுது அவர் செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. ஆனால் அவர் மனசுக்குள்ளே ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு கவலைன்னு பார்த்தா, அவருக்கு ஒரு குழந்தை இல்லை. அந்த குழந்தை இல்லாத ஒரு கவலை அவர் ரொம்பவும் துன்புறுத்திட்டு இருந்தது. ஒரு நாள் அவர் என்ன செஞ்சார், தாஸ்கனு மகாராஜாவை பார்த்தார். தாஸ்கனு மகாராஜாவை ரொம்ப பிடிக்கும். அவர் மேலே ஒரு தனி மரியாதையும் உண்டு ரத்னஜிக்கு. அப்போ தாஸ்கனு மகாராஜாவை பார்த்து தன் மனசில் உள்ள கவலையை தாஸ்கனுக்கிட்ட சொல்கிறாரு. எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்ற கவலை பெரும் துயரமாக இருக்குது, இதுக்கு என்ன வழி அப்படின்னு தாஸ்கனுவை பார்த்து கேட்கும் பொழுது, அப்போ தாஸ்கனு சொல்கிறாரு, நீ ஷிர்டியில் உள்ள பாபாவை போய் பாரு. ஷிர்டியில் உள்ள சாய்பாபாவை பார்த்தீங்களன்னா அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் உனக்கு இந்த பிரச்சனை சீக்கிரம் தீரும், குழந்தை இல்லைன்ற கவலை போகும் அப்படின்னு தாஸ்கனு மகாராஜ் ரத்னஜி கிட்ட சொல்கிறார். அதை கேட்டு உடனே அவர் ஷிர்டிக்கு போகிறார். ஷிர்டிக்கு போட்டு பாபாவை பார்த்து பாபாவுடைய ஆசீர்வாதத்துக்காக அவர் தயங்கி நிற்கிறாரு. பாபாக்கிட்ட போய், பாபா உங்களை பார்த்தா என் கஷ்டம் தீரும்னு சொன்னார், அதனால் உங்களை நான் பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பாபா அவரை பார்த்து அவர்கிட்ட 5 ரூபாயை கேட்டார், தட்சணையாக கேட்டார். உடனே அவர் என்ன செஞ்சார், 14 ரூபாயை கொடுத்தாரு. எனக்கு 14 ரூபா வேண்டாம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட 14 ரூபா வாங்கிட்டேன், எனக்கு 5 ரூபா மட்டும் எனக்கு கொடு போதும் அப்படின்னு 5 ரூபாயை கேட்டு வாங்கிக்கினார். உடனே ரத்னஜிக்கு ஒரே குழப்பம். நம்ம ஷிர்டிக்கு வருவது இதுதான் முதல் தரம். அப்படி இருக்கும் பொழுது இவர் எப்படி ஏற்கனவே நான் வாங்கிட்டேன்னு 14 ரூபா வாங்கிட்டேன்னு சொல்கிறாரு, 5 ரூபா மட்டும் போதுன்றாரு அப்படின்னு அந்த குழப்பத்தோடவே அவர் பாபாகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கிளம்பும் பொழுது பாபா அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். அவரை கவலைப்படாமல் இருக்கும்படியும் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் முடிந்து விட்டன என்றும் கூறினார். பின்னர் அவருக்கு உதியை அளித்து அவரது தலையில் கையை வைத்து அல்லாஹ் அவரது உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார் என்றும் கூறினார். பாருங்க, பாபா எவ்வளோ அருமையாக சொல்லி அவருக்கு உதியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். இதை போய் தாஸ்கனு கிட்ட சொல்கிறார். பாபா என்ன ரொம்ப அருமையாக ஆசீர்வாதம் பண்ணி உதவியெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் ஒரே குழப்பம்தான். என்ன குழப்பம்னா, 14 ரூபாய் ஏற்கனவே தட்சணை வாங்கிட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் இதுதான் முதல் தரம் நான் ஷிர்டிக்கு போகிறது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது தாஸ்கனு யோசித்து பார்க்க சொல்கிறார். ஏற்கனவே ஒரு முனிவருக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுத்து அதை அந்த கணக்கை எடுத்து பார்க்கும் பொழுது அது சரியாக இருக்குது, 14 ரூபாய் சரியாக இருக்குது. அப்போ பாபா எங்கே அந்த முனிவர் மூலியமாக தன்னுடைய தட்சணையை பெற்றுக்கினார்னு பார்க்கலாம். எங்கும் நிறைவுடையவர் பாபா. எங்கே என்ன நடந்தாலும், அதாவது பாபாவுக்கு நடந்தது, நடப்பது, நடக்க போகுது எல்லாமே தெரிஞ்சிருக்குது பாபாவுக்கு. எதையுமே பாபாவுக்கு மறைவாகவே கிடையாது. பாபா எல்லார்கிட்டையுமே தட்சணை கேட்குறதில்ல. அதே போல் சில பேர்கிட்ட கேட்டு வாங்கிப்பார், சில பேர் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். நிறைய ஏழைகள்கிட்டையும் கேட்டார், செல்வந்தர்கிட்டையும் கேட்டார், சில செல்வந்தர்கள்கிட்டையும் ஏழைகள்கிட்டையும் அவர் கேட்கறதில்ல. பாபாவுக்கு யாருக்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறாரோ நிச்சயமாக அதை அவர் கேட்டு வாங்கிக்கிறார். அதுவும் இல்லாமல் பாபா தன்னுடைய பக்தர்களை ரொம்ப அன்பாகவும் ரொம்ப நேசிப்போடவே இருந்தார். அன்பாகவும் நேசிப்போடவும் இருந்தார். அப்போ ஒரு அம்மா பாபாவை பார்க்க வராங்க. அந்த அம்மா கிட்ட பாபா தட்சணையை கொடுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, பாபா என்கிட்ட ஒன்றுமே இல்லை பாபா உங்களுக்கு கொடுக்க. அப்போது பாபா சொல்கிறார், ஏமா இல்லைன்னு சொல்கிற, உன்னுடைய குடிகார கணவர் இருக்கிறார் இல்லையா, அவரை என்கிட்ட ஒப்பட. அவர்கிட்ட உள்ள காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இது எல்லாமே தட்சணை தாம்மா எனக்கு. நீங்கள் என்னை பார்க்க வந்தால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழியோ அது எல்லாம்
எல்லா கர்மாவையும் பாபா வந்து தட்சணையாக வாங்கிக்கிறேங்கிறத இந்த அம்மையார் மூலிமா அவர் சொல்கிறார். பாபாவுக்கு பணம் மட்டும்தான் தட்சணை கிடையாது, பக்தர்களுடைய கோரிக்கை, பக்தர்களுடைய கர்மா எல்லாமே பாபாவுக்கு தட்சணை தான். எதையெல்லாம் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குமோ அதையெல்லாம் பாபா தட்சணையாக வாங்கிக்கிறார். நிறைய பணம் சம்பாதிச்சார் பாபா தட்சணையாக, அதை அன்றைக்கே எல்லா ஏழைகளுக்கும் பிரித்து கொடுத்துருவார். பாபாவுக்குன்னு எதுவுமே அவர் எடுத்து வச்சுக்கல, எதை எடுத்தாலும் தன் பக்தனுக்காக மட்டும்தான் பாபா எடுத்துக்கிட்டார். அதில் தான் சொல்கிறார், பாபா வந்து எல்லார்கிட்டேயும் கேட்டது இல்லை அப்படின்னு பிவி தேவ் அப்படின்றவர் இந்த அத்தியாயத்தில் சொல்லி இருக்கிறார். நாம் பாபா கிட்ட போகும் பொழுது எப்போவுமே பாபா நம்ம கூட இருப்பார்ன்ற நம்பிக்கையோட, பக்தியோட, அவர் மீது அளவு கடந்த அன்போடு மட்டும்தான் போகணும் சாய்ராம். எதையுமே பாபா நமக்கு இல்லைன்ற வார்த்தை பாபா நம்மக்கிட்ட சொல்லதே கிடையாது. பாபா எல்லா விஷயத்திலும் நம்மளை ஜாக்கிரதையாகவும் ரொம்ப பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறார். ஜெய் சாய்ராம்.